ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரூத் சரித்திரத்தை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இது வரைக்கும் அந்த வீடியோவெல்லாம் பார்க்காதவங்க நம்ம சேனலில் பிளேலிஸ்டில் இருக்குது, அதை போய் பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரூத் 1:21. நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள். பாருங்க, இவர்கள் பெத்லகேமிலிருந்து போகும்பொழுது எப்படி போனார்கள்? நிறைவுள்ளவளாய். அப்போ இவர்கள் பஞ்சத்தினாலும் பசி கொடுமையினாலும் மிகவும் வாடி சோர்ந்து போய் வேறு தேசத்திற்கு போகவில்லை. இவர்கள் பெத்லகேமிலே மிகுந்த ஆஸ்தியோடு தான் செழிப்பாக வாழ்கிறார்கள். வயல் நிலமெல்லாம் வைத்திருக்கிறார்கள். ரூத் 4:3 பார்த்தால் விளங்கும். இப்படி இவர்கள் நன்மையினால் நிறைந்தவர்களாய் வாழ்கிறார்கள். ஆனால் பஞ்ச காலத்தில் இவர்களுடைய வயல் நிலம் விளைச்சல் இல்லாமல் போயிற்று. ஆகவே இவர்கள் வயல் நிலத்தை விட்டுவிட்டு மற்ற ஆஸ்திகளை எல்லாம் தங்களோடு எடுத்து சென்று விட்டார்கள். வயல் நிலத்தை கொண்டு செல்ல முடிந்திருந்தால் அதையும் எடுத்து சென்றிருப்பார்கள். எனவே இவர்கள் போகும்போது நிறைவுள்ளவர்களாய் போகிறார்கள். இப்படி இவர்கள் மிகுந்த ஆஸ்தியோடும் ஐஸ்வர்யத்தோடும் எல்லா நிறைவோடும் வாழ யார் காரணம்? கர்த்தர்தான். அவர்தானே இஸ்ரவேல் மக்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தந்தார். அவர்தானே அவர்கள் எல்லா நலமோடும் வளமோடும் வாழ ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். இவர்கள் அந்த தேசத்திலே எந்த வகையிலெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று உபாகமம் 28:1-14 வரை வாசித்தால் விளங்கும். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். பாருங்க, எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கிறார் கர்த்தர். அப்படிப்பட்ட நல்ல தேசத்தை, ஆசீர்வாதமான தேசத்தை விட்டுவிட்டு மோவாப் தேசத்திற்கு சென்று கர்த்தரிடத்திலிருந்து அவராலே பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை அந்நிய தேசத்திலே அந்நிய தெய்வங்களுக்கு துன்மார்க்கமான வழியில் செலவு செய்துவிட்டு இவர்களே எல்லா ஆஸ்தியையும் கெட்ட குமாரனை போல அழித்து விட்டு கர்த்தர் என்னை வெறுமையாக்கினார் என்று சொல்வதிலே என்ன நியாயம் இருக்கிறது? கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார் என்கிறாள். ஆனால் ஆதியாகமம் 32:10 யாக்கோபு இப்படியாக சொல்கிறார், நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனானேன் என்று கர்த்தர் யாக்கோபுக்கு செய்த தயவை அவன் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். லூக்கா 5 கூட பேதுரு தன்னுடைய வெறுமையான படகை தான் இயேசுவுக்கு கொடுத்தான். ஆனால் அவரோ 2 படகுகள் நிரம்பி வழியத்தக்கதான மீன்களை ஆசீர்வதித்து தருகிறார். அவ்வளோ ஏங்க, ஆதியிலே தேவன் பூமியை எப்படி கண்டார்? வாசிப்போம். ஆதியாகமம் 1:2. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது என்று இதுல சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்படி வெறுமையாயிருந்த பூமியிலே தேவன் வெளிச்சத்தை உண்டாக்கினார், ஆகாய விருவை உண்டாக்கினார், வெட்டாந்தரையை உண்டாக்கினார், கடலையும் செடி கொடிகளையும் உண்டாக்கினார், சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார், மச்சங்களையும் பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் ஊரும் பிராணிகளையும் உண்டாக்கினார். கடைசியாக மனிதனை உண்டாக்கி இந்த பூமியை இன்னும் அதிகமாய் நிரப்பும்படி சொல்கிறார். இப்படி வெறுமையான பூமியை தன்னுடைய மகா பெரிய தயவினாலும் அன்பினாலும் நிறைவாக்கிய தேவன் இன்றைக்கும் உங்களையும் என்னையும் தன்னுடைய ஐஸ்வர்யத்தினால் நிறைவாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாம் வெறுமையாய் இருப்பதை அவர் ஒருபோதும் விரும்புவதே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அவர் எப்படி நகோமியை வெறுமையாக்குவார்? இன்றைக்கும் நீங்கள் வெறுமையான சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? நான் வெறுமையாய் விடப்பட்டிருக்கிறேன் என்று நினைக்கிறீர்களா? எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் வெறுங்கையோடு இருக்கிறேன் என்று நினைக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ வெறுமையாய் அல்ல, கர்த்தர் உங்களை அளவுக்கு அதிகமாய் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். பேதுருவின் வெறுமையான படகை அவர் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி ஆசீர்வதித்ததைப் போல உங்கள் வாழ்க்கையையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய வெறுமையான வாழ்க்கையை அவர் நிறைவாக்க வல்லவராயிருக்கிறார். அவரை மாத்திரம் நோக்கி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை செழிக்கும், உங்கள் வெறுமையான வாழ்க்கை நிறைவாய் மாறும். கர்த்தர் நல்லவர்.